தங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணுக்கு வந்திருக்கிறேன். நீதி தவறிய மன்னனை கண்ணகி கேள்வி கேட்ட மண்ணுக்கு வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு உற்ற துணையாகவும் தமிழ் மக்கள் மீது உண்மையான பாசம் கொண்டவராக இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் ஆட்சி செய்வார். ஒரே வரியில சொல்லணும்னா, இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் மாதிரி நிச்சயம் இருக்க மாட்டார். 10 ஆண்டு காலமா தமிழ்நாட்டு மக்களை மதிச்சு தமிழ்நாட்டுக்குன்னு எந்த சிறப்பு திட்டத்தையும் செஞ்சு கொடுக்காத பிரதமர் மோடி இப்போ வாக்கு கேட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். எந்த முகத்தோடு மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு? இவர் தமிழ்நாட்டை மட்டும் இப்படி வஞ்சிக்கல, எதிர்கட்சி ஆளுகிற எல்லா மாநிலங்களையும் வஞ்சிக்கிறாரு. எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களை மட்டும் இடி, ஐடி, சிபிஐ கவர்னர்களை வச்சு தொல்லை கொடுப்பார். இதுதான் மோடி இந்தியா. இவரை எதிர்த்து யாராவது பேசினா என்ன நடக்கும்? சமீபத்திய உதாரணம், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக். அவர் என்ன சொன்னாரு? 2019 நடந்த புல்வாமா தாக்குதல் அரசியல் ஆதாயத்துக்காக எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னு சொன்னாரு. மோடிக்கு ஊழல் ஒழிக்கிற எண்ணம் இல்ல, ஊழல்வாதிகள் அவர் கூடவே இருக்கிறதால அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டார்னு விளக்கமாக ஒரு பேட்டி கொடுத்தார். உடனே அவர் வீட்டில சிபிஐ ரெய்டு. எவ்வளவு மலிவான அரசியல், பெண் சக்தி. இப்போ தொடர்ந்து பேசுற பிரதமர் பாஜக எம்பி பிரிஜ்பூஷனால் பாலியல் துன்பத்துக்கு ஆளான மல்யுத்த வீராங்கனைகள் கண்ணிவிட்ட போது வாய் திறக்கவே இல்லையே. ஏன்? குஜராத்ல பில்கிஸ் பானு பலாத்கார வழக்கின் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டப்போ பெண் சக்தி மேல பிரதமர் மோடிக்கு அக்கறை வந்துச்சா? மணிப்பூர் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடூரத்தை மௌனமா ஏன் வேடிக்கை பார்த்தார்? ஒரு தடவையாவது மணிப்பூருக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொன்னாரா? அது மட்டும் இல்ல, ஜம்மு காஷ்மீர்ல 8 வயசு குழந்தைய கோயில்ல வச்சு வன்புணர்வு பண்ணாங்கட, அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா 2 பாஜக அமைச்சர்கள் ஊர்வலம் போனாங்கட. இதுக்கு கண்டனம் எழுந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க? கட்சி தலைமைதான் எங்களை அனுப்பி வச்சதுன்னு சொன்ன அவங்கள மோடி தட்டி கேட்டாரா? உத்தரப்பிரதேசத்துல உன்னாவ் ஞாபகம் இருக்கா? வேலை கேட்டு போன பெண், இளம்பெண் பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் வன்புணர்வு பண்ணாரு. இந்த புகார அந்த பொண்ணு சொல்லக்கூடாதுன்னு குல்தீப்போட சகோதரர் நண்பர்களும் சேர்ந்து அவரை கடத்தி மயக்க மருந்து கொடுத்து நாள் கணக்கில் கூட்டுப்பாடு வல்லுறவு செஞ்சாங்க. காப்பாத்த போன தந்தைய போலி வழக்கு போட்டு சிறையில வச்சு அநியாயமா கொண்டாங்கல. நியாயம் கிடைக்காத விரக்தியில உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி வீட்டுக்கு முன்பு அந்த பெண் தீக்குளிக்க முயற்சி பண்ணாங்க. அப்புறம் கூட அந்த பெண்ணை வண்டியில ஏற்றி கொல்ல முயற்சி நடந்தது. அதெல்லாம் அவங்க அத்தை இறந்து போனாங்க. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்தது யாரு? பிரதமராக இருக்கக்கூடிய மோடி தான். ஆத்தராஸ் மறந்து போச்சா? அப்பாவை தலித் பெண் ஒருவர் வன்முறை செய்யப்பட்டார், இறந்தார். அவருடைய உடலை பெற்றோர் சம்பந்தம் இல்லாமல் பெட்ரோல் ஊத்தி போலீஸை எரிச்சாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்ல கூட சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் பிரியா காந்தி ஆகியோருக்கு அனுமதி மறுத்தாங்களே. இப்படிப்பட்ட காட்டாட்சி தான் பாஜக ஆட்சி. பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாதுன்னு பாஜகவை சேர்ந்த முதலமைச்சர் யோகி பேசினாரு. இதையெல்லாம் மோடி தடுத்தாரா? மக்களுக்காக சிறைகளை தள்ளி ரசிச்சாரு. எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் கல்புர்கி கொல்லப்பட்டதை மௌனமா வேடிக்கை பார்த்தாரு. மதவெறியர்களுடைய வன்முறையையும் கொலைகளையும் தாராளமயமாக்கினார். இப்படிப்பட்டவரை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் ஏத்துக்க மாட்டாங்க. அது ஜூன் 4ஆம் தேதி அவருக்கு தெரியத்தான் போகுது. 10 ஆண்டு காலத்துல அவங்க அறிவிச்ச ஒரே ஒரு சிறப்பு திட்டமான எய்ம்ஸ் மருத்துவமனையை கூட கட்டித்தராம தமிழ்நாட்டுக்கு மன்னிக்க முடியாத துரோகங்களை செஞ்சாங்களே. இந்த எய்ம்ஸ் கூட அறிவிச்சு மத்த பாஜக ஆளுகிற மாநில எய்ம்ஸ் மருத்துவமனை எல்லாம் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆனா மதுரைக்கு எய்ம்ஸ் வரல. தேர்தல் சீசனுக்கு மட்டும் பிரதமர் வர்ற தமிழ்நாடு என்ன பறவைகளுடைய சரணாலயமா? தமிழர்கள் மேல் மட்டும் அவருக்கு ஏன் இத்தனை வன்மம்? தமிழர்கள் இந்த நாட்டோட குடிமக்கள் இல்லையா? நாங்கள் என்ன 2ஆந்திர குடிமக்களா? ஏன் இந்த ஓரவஞ்சனை? எப்படி உங்களால் ஓட்டு கேட்க வர முடியுது? மக்கள் ஆதரவோட நாடு முழுக்க பேசப்படுகிற நம்முடைய திராவிட மாடல் அரசு குஜராத் மாடல்னு போட்டோஷாப் மூலமா போலியா கட்டமைச்சு அந்த மாடலை உடைச்சி நொறுக்கிடுச்சே என்ற அந்த வன்மத்துல தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் பொய் பிரச்சாரம் செய்வதில்லை, வட மாநிலங்களையும் தமிழ்நாட்டை பத்தி பொய்யான தகவல்களை ஆதாயம் தேட முயற்சிக்கிறார் பிரதமர். தமிழ்நாட்டுக்கு வந்தா வணக்கம், எனக்கு இட்லியும் பொங்கலும் பிடிக்கும், தமிழ் பிடிக்கும், திருக்குறள் பிடிக்கும், ஓட்டு போடுங்க கேட்கிற பிரதமர். நாம கேட்கிறோம் தமிழ் பிடிக்குன்னு சொல்லிட்டு தமிழ் வளர்ச்சிக்கு 74 கோடி ரூபாய் தான். ஆனா சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு 1488 கோடி ரூபாய் ஏன் என்று கேட்கிறோம். தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, தமிழகம் தான் சொல்லணும்னு ஆளுநரை சொல்ல வச்சு ஏகத்தனம் பண்ணீங்களே. தமிழின் சிறப்பு கிட்ட சொன்ன கால்டு வெள்ளையும் ஜியு போப்பையும் ஆளுநர் இழிவுபடுத்தினார, அதுக்காவது கண்டிச்சீங்களா? கேட்கிற சொல்லுங்க. திருவள்ளுவருக்கு ஏன் காவி சாயம் பூசுறீங்கன்னு கேட்கிறோம். இப்படி அத்தனை தமிழ் வேலையை செஞ்சுட்டு தயவு செஞ்சு வாயால வடையை மட்டும் சுடாதீங்கன்னு அப்படின்னு கேட்கிறோம். இப்படி தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழினத்துக்கும் விரோதமாக இருக்கிற பாஜகவுக்கு பாதம் தாங்கியா இருந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட அத்தனை துரோகங்களுக்கு துணையா இருந்தவர் பழனிசாமி. அவர் இப்போ
என்ன பிளான்ல இருக்காரு? வாக்குகளை பிரிச்சு பாஜகவுக்கு உதவுங்கிற பி டீமா வந்திருக்கிறார் பழனிசாமி. இவங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏன் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே எதிரி மட்டுமல்ல, விரோதமான கூட்டணி. பாஜகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டு எதிரிகளுக்கு அளிக்கிற வாக்கு, அதிமுகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டு துரோகிகளுக்கு அளிக்கிற வாக்கு. பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமதே, நாடும் நமதே. 40 நாடும் 40